யூடியூப்ல வந்து ஒரு காமெடியான அப்டேட் ஒன்று வரப்போகுது. கோவிவிங் சொல்லிட்டு ஒரு அப்டேட்டு யூடியூப் அனலிட்டிக்ஸ்ல வந்து வரப்போகுது. ஆக்சுவலி இந்த அப்டேட் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் வந்தது. என்னடா இது டிவிக்குள்ளலாம் கேமரா வச்சிருக்க போறீங்களா? அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்திருந்தது. அது என்ன அப்டேட்ன்றது இந்த வீடியோல சொல்றோம். கோவிவிங் நம்ம வந்து இப்போ டிவில வந்து எல்லாரும் உட்காந்து டிவி பார்க்குறோம் இல்லையா? அது வந்து ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் ஏத்தது மாதிரி. இப்போ ஒரு சேனல் தான் நம்ம பார்ப்போம். ஆனா வீட்ல இருக்கிற எத்தன பேர் பார்க்குறோன்றத வந்து எடுக்க போறாங்க. இந்த இத பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுது, டிவில ஒரு வேளை கேமரா இருக்குமோ? இல்லாட்டி ஆடியோ ரெக்கார்ட் பண்றது இருக்குமோ? இதெல்லாமா யூடியூப் ஆக்சஸ் பண்ண போகுது? அப்படின்ற மாரி இல்ல தான் ஏதாவது இருந்துச்சு. சென்சார் எதுவும் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. இந்த அப்டேட் பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். இது மொபைல் ஃபோன்ல இந்த மாதிரி ஒரு அப்டேட் குடுத்தா கூட ஏன்னா கோவிவிங்ன்றது இப்ப நம்ம வீட்ல வந்து மொபைல்லயே வந்து ப்ளே பண்ணிட்டு போயிருவோம். நெறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸா பார்ப்போம். வீட்ல உள்ள பசங்களோட உட்காந்து பார்ப்போம். மொபைல் ஃபோன்ல கூட நம்ம கோவிவிங் பார்ப்போம். இது என்னடா டிவில கொண்டு வரீங்க? மொபைல் ஃபோன்லயாவது கேமரா இருக்கு. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும் அப்படின்னு நெனச்சேன். டிவிலயும் இனி நாம வந்து பாதுகாப்பா இருக்கணுமான்றது இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த கோவிவிங்ல வந்து வியூஸும் வந்து எடுக்க போறாங்களாமா. இப்போ நம்ம ஒரு டிவில வந்து மல்டிபிள் மெம்பர்ஸ் உட்காந்து ஒரேடியா நம்ம டிவி சேனல் பார்க்குறோம்னா, அதையும் வியூஸ் கவுண்ட்டா எடுக்க அதாவது போறாங்களாமா. அதாவது மல்டிபிள் வியூஸாக எடுத்துக்குவாங்க. நார்மலாக நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு வியூ பார்க்கும்போது, இல்லை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக பார்க்கும்போது, அதை வந்துட்டு ஒரே வியூவாக தான் யூனிக் வியூவாக தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் இது டிவியில் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு குரூப்பாக பார்த்தாலும் சரி, அவங்க வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அதாவது நம்ம டிவைஸ் என்ன டைப் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆப்ஷனுமே ஆடியன்ஸில் வந்து அனலிட்டிக்ஸில் வந்து ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது ப்ளஸ் அடிஷ்னல் மெட்ரிக்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஒரு அல்காரிதம் வச்சுருக்காங்க. அதையும் பேஸ் பண்ணி கொண்டு வர போறாங்களா? இந்த மெட்ரிக்ஸ் வந்து டைரெக்டாக வந்து அனலிட்டிக்ஸ் அட்வான்ஸில் இல்லை. யூனிக் ரீச் அதை பேஸ் பண்ணி யூனிக் வியூஸ் அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த அப்டேட்டை பற்றி வர்ற அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் கொடுங்க. மொபைல் பார்த்தது போக இப்ப டிவியும் வந்து யூடியூப் வந்து பார்க்க வைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே மொபைல்ல தான் வந்து யூடியூப் ஆப் வந்து மோஸ்ட்லி நெறைய பேர் யூஸ் பண்ணுவோம். டிவில வந்து கொஞ்சம் ரேரா தான் வந்து வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. லைக் கிட்ஸுங்களுக்கு போட்டு விடுவாங்க. சாங்ஸ் கேட்குறவங்க கேட்பாங்க யூடியூப்ல. மொபைல்ல பார்க்குறவங்க தான் நெறையா. ஆனா இப்ப யூடியூப் ஆப்ல பார்க்கும்போது எப்புட்ருக்கும், ரொம்ப இந்த மாதிரி ஒரு அப்டேட்லாம் குடுத்தா ரொம்ப காமெடியா தான் இருந்தது. இது ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கையில. ஏற்கனவே ஷார்ட்ஸுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்கேஜ்டு வியூன்னு சொல்லிட்டு நார்மல் வியூ 1.7K போனாலும் 90 இல்லை 40 இல்லை 100க்குள்ளே தான் அந்த என்கேஜ்மெண்ட் வியூஸ் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து ரெவென்யூக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த வியூவிங் வந்து எதுக்காகனா மெயின்லி வந்து அட்வர்டைஸருக்காக. ஸோ அட்வர்டைஸர் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்காகவும் இது மெயினாக வந்து அப்டேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம தானே தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோவிவிங் பத்தின ஒரு கமெண்ட் வந்து நீங்க கமெண்ட்ல கொடுங்க. எப்படி இருக்கும் இனி அப்படின்னு சொல்லிட்டு.